தாழ்மையை கற்பிக்கும் ஞானம். அகந்தை வந்தால் லட்சியம் வரும். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 11:2. ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்த பணியாளர்களில் ஒருவர் எல்லாரிடமும் மிகவும் கவனமாயும் பணிவாகவும் நடந்து கொள்வார். பேசும் வார்த்தையிலும் கூட ஞானமாய் அளவோடு பேசுவார். இது எல்லாருக்கும் அவர் மீது ஒரு மதிப்பினை கொடுத்தது. ஒரு நாள் அவர்கள் ஒருவர் அவரிடம் சென்று, எப்படி உங்களால் இப்படி இருக்க முடிகின்றது என்று கேட்டார். அவர் சொன்ன பதில் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது. ஐயா, என் பழைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து மிகவும் வருந்துகின்றேன். ஏனெனில் என்னில் காணப்பட்ட பெருமை, கர்வம், உடன் வாழ்வோரை மதியாமல் அவர்களுக்கு எதிராக அநேக தீய காரியங்களை செய்து எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதித்து கொள்ள காரணமாக இருந்தது. ஆனால் என்றைக்கு அருள்நாதர் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டேனோ, அதாவது அவர் சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையில் வெளிப்படுத்தி நின்ற தாழ்மை என்னும் குணம் என்னை வெகுவாய் கவர்ந்தது. என் வாழ்வில் காணப்பட்ட தீய குணங்களை எல்லாம் அவர் மாற்றினார். நான் அன்று எடுத்துக்கொண்ட தீர்மானம்தான் என்னை இன்று உங்களுக்கு முன் ஒரு பணிவான பணியாளனாய் என்னை நிறுத்தியிருக்கிறது என்றார். தாழ்மை கடவுள் மனிதர்களிடம் விரும்பும் குணநலங்களில் ஒன்று. கடவுள் அருளுகின்ற ஞானம் ஒரு மனிதனுக்கு தாழ்மையை கற்றுத்தருகின்றது. ஏனெனில் கடவுளே தாழ்மைக்கு சான்றாளர். விண்ணிலிருந்து வந்த இயேசு தம்மை தாழ்த்தி கொண்டு அடிமையைப் போல செயல்பட்டதை திருமறையில் நாம் காண்கின்றோம். மார்க் 10:45 ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்றார். இயேசு இன்று உலகில் தாழ்மை, எளிமை, சுய வெறுப்பு போன்ற பண்புகளில் தங்களை அலங்கரிக்க வேண்டிய கடவுளின் பிள்ளைகள் பலர் பெருமை, மேட்டிமையான எண்ணம், அகந்தை, ஆணவம் போன்றவற்றால் அழிந்து போவதை காண முடிகின்றது அல்லவா? தன்னை தாழ்த்துகின்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்பதுதான் திருமறை தரும் செய்தி. நாமும் கிறிஸ்து இயேசுவில் வெளிப்பட்ட தாழ்மையை வெளிப்படுத்தி ஞானமுள்ளவராய் நடந்து கொள்ள முயல்வோம். ஜெபம். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும்.